ஃபேஸ்புக் வந்து வேலை செய்யாமல் போய் நேற்று 6 மணித்தியாலம் எல்லாம் டவுனாக இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபேஸ்புக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஃபேஸ்புக்கில் டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ், சரியா, டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுட்டு அவங்களோட டொமைன் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த இடங்கள்ல இருந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட், ஏ ரெக்கார்ட், என்எஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுது. அதனால தான் நேற்று ஃபேஸ்புக்கில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து வேலை செய்யலை. டிஎன்எஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி சொன்னால், ஒரு டொமைனை வந்து நம்ம வாங்குகிறோம்னு சொல்லி சொன்னால், facebook.comன்ற டொமைனை வாங்குகிறோம்னா அந்த டொமைன் நேம் எங்கே நம்ம வாங்கினோமோ அங்கேருந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட் பண்ணுறது தான் இந்த ரெக்கார்ட்ஸ்ன்ற டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ், என்எஸ் ரெக்கார்ட்ஸ். இது அவ்வளோ ரிமூவ் ஆகிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நேற்று உங்களுக்கு காசு இருந்திருந்தால் நீங்கள் facebook.com டொமைனை நீங்கள் வாங்கியிருக்கலாம் உடனே இந்த 6 மணித்தியாலத்துக்குள்ளே. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வந்து தான் நடந்திருக்குது. ஸோ ஃபேஸ்புக் வந்து மறைக்கிறாங்களாம். நான் கணக்கு ஆர்டிகல்ஸில் ரீட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபேஸ்புக் மறைக்கிறாங்களாம் தங்களோட டிஎன்எஸ் ரெக்கார்ட் வந்து இப்படி போயிட்டண்டு. அவங்க சொல்கிறாங்க என்ன, அவங்களோட டெக்னிக்கல் இஷ்யூவால் தான் இப்படி இருக்குது, நமக்கு எதையும் ஆன்லைனில் வருவோம்ண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, facebook.comக்கு போய் பார்த்தா டிஎன்எஸ் ரெக்கார்ட் சம்மந்தமான ஒரு இஷ்யூ தான் வந்து கூகுள் க்ரோமில் காட்டியிருக்கேன். ஸோ அதான்